அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இந்த உலகத்துல இயற்கை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மட்டும் இல்லை, ரொம்ப வித்தியாசமான ரொம்ப விசித்திரமான விஷயம். அதாவது நம்மளால் நம்ப முடியாத பல சம்பவங்கள் மட்டும் இல்லை, நம்மளால புரிஞ்சிக்க முடியாத, பதில் தேட முடியாத, கண்டுபிடிக்க முடியாத பல சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். உலகத்துல ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்துருக்கோம். ரெண்டு பேர் ஒரே மாதிரி பிறக்கிறது, ரெண்டு பேர் ஒரே மாதிரி இறக்குறது, ரெண்டு பேர் ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைலை என்ஜாய் பண்றது, வாழ்றது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா ஒரு இதயம் இரண்டு வேற வேற நபர்களுக்கு துடிச்சிட்டு ஒரே மாதிரி அது நின்று பார்த்துருக்கீங்களா? அதாவது ரெண்டு ரெண்டு பேர் ஒரே இதயம், ஒரே இதயம் கொண்ட ரெண்டு பேர் ரெண்டு முறை தற்கொலை பண்ணி இறந்து போறத, அந்த இதயம் ரெண்டு முறை துடிக்கிறத நின்று நீங்க பார்த்துருக்கீங்களா? அதுதாங்க நடந்திருக்கு இந்த சோனி கிரஹாம் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கையில. இந்த சோனி கிரஹாம் அப்படிங்கிறவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இவருக்கு இதயத்துல ஏற்பட்ட ஒரு பாதிப்புனால இவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், இருதயம் மாற்று அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதனால யாராவது இவருக்கு இந்த ஹார்ட்டை, இந்த இதயத்தை தானமாக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அதுக்காக பதிவு பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இவருக்கு தானமாக கிடைச்ச இதயம் ஒரு இதயம் கிடைச்சது. அது யாரோடது அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த டெர்ரி காட்டல் அப்படிங்கிறவருடைய இதயம் இவருக்கு இந்த லிஸ்ட் படி இவருக்கு கிடைச்சது. அந்த டெர்ரி காட்டலுடைய இதயத்தை இந்த சோனி கிரஹாமுக்கு பொருத்தினாங்க. இந்த டெர்ரி காட்டல் ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவர் தான். இவர் ஏற்கனவே ஒரு முறை திருமணமாகி டைவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செரில் காட்டல் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்க திருமணம் செஞ்சுக்கும் போது இந்த செரில் காட்டலுக்கு இரண்டு மகன்கள், அதாவது கிறிஸ்டோபர் மற்றும் டிம்மி அப்படின்னு இரண்டு மகன்கள் இருந்திருக்காங்க. அந்த இரண்டு பேரையும் இந்த டெர்ரி காட்டல் தன்னுடைய குழந்தைகளை ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த தம்பதிக்கு ஜெசிகா அப்படின்னு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க. இப்ப இந்த தம்பதிகள் வாழ்ந்து இவங்களுக்குள்ள நடந்த பல பிரச்சனைகள்னாலதான், அந்த பிரச்சனைகளுடைய விளைவாத்தான் இந்த டெர்ரி காட்டல் சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்லப்படுது. அதாவது இந்த டெர்ரி காட்டல் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முதல் நாள் இந்த தம்பதிகளுக்கு ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. அந்த வாக்குவாதத்துல செரில் காட்டல் என்னை விட கம்மியா சம்பாதிக்கிற ஒரு ஆண்மகனோட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி டெரியை நோக்கி சொல்லியிருக்காங்க. அதோட இல்லாம அந்த சண்டேல அவங்களுடைய வெட்டிங் ரிங்கையும் கலட்டி ஜன்னல் வழியா தூக்கி எரிஞ்சதாக அவங்களுடைய பையன் டிம்மி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுடைய விளைவாத்தான் இந்த டெர்ரி காட்டல் துப்பாக்கியால தன்னை தானே சுட்டுக்கிட்டாரு. அப்படி சுட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் அவரை லைஃப் சப்போர்ட்ல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து பேசி அவர் லைஃப் சப்போர்ட்ல எடுத்துட்டு அந்த அவருடைய ஹார்ட்டை தானமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படித்தான் இந்த டெர்ரி காட்டலுடைய இதயம் சோனி கிரஹாம் அப்படிங்கிறவருக்கு பொருத்தப்படுது. இந்த சோனி கிரஹாம்க்கு இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல அவர் தன்னுடைய நார்மல் லைஃபை லீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பட் அந்த நார்மல் லைஃப் அப்படின்றத சொல்றப்போ அந்த லைஃப்ல அவருடைய லைஃப் ஸ்டைல்ல சில சேஞ்சஸை அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அவருடைய ஃபேமிலியும் நோட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் அவருடைய சில ப்ரிஃபரன்சஸ், சில டேஸ்ட், அவருடைய நடவடிக்கைகள் மாறி இருக்கு. குறிப்பா அவர் இதுக்கு முன்னாடி பியர்ல அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் அவர் பியர் ரொம்ப விரும்பி குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹாட் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுட் ஐட்டத்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் இந்த ஹார்ட் கொடுத்த டெர்ரி காட்டலுடைய ஃபேவரிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஆட்டிடியூட், அந்த ப்ரிஃபரன்ஸ், அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த சோனி கிரஹாமுக்கு இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் மூலமா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் சொல்றாங்க. இந்த ஃபுட் ப்ரிஃபரன்ஸ், இந்த டேஸ்ட், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் இல்லாம அந்த தன்னுடைய டோனருடைய ஃபேமிலியோடையும் இந்த சோனி கிரஹாமுக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. தனக்கு ஹார்ட் கொடுத்த அந்த டோனரோட ஃபேமிலிக்கு நன்றி பாராட்டுற விதமா அந்த ஃபேமிலி கூட, அதாவது இந்த செரில் காட்டல் அப்படிங்கிற அந்த விடோ கூட இவர் ஒரு கரஸ்பாண்டன்ஸ்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க நேர்ல மீட் பண்ண ஆரம்பிச்சு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல பெரியதாகி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. 1997 இந்த சோனி கிரஹாம் இந்த செரில் காட்டலுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு ரெண்டு பேருமே
திருமணம் செஞ்சுக்கலாம் முடிவெடுத்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இந்த திருமணம் வந்து கிட்டத்தட்ட இந்த சோனி கிரஹாம் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த திருமணமே நடந்திருக்கு. இந்த திருமணம் நடக்கும்போது இந்த தம்பதிகள் 2 பேருக்குமே கிட்டத்தட்ட 6 பிள்ளைகளும் 6 பேர பிள்ளைகளும் இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ இவ்வளவு லேட்டாவும் ஒரு மேரேஜ் பண்ணாலும் அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு பாண்டிங் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சோனி கிரஹாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த செரில் கோட்ல பார்க்கும்போது என்ன சொன்னார்னா, இன்னமும் அவங்க கூட பல வருஷம் பழகுன மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னால அவங்கள பார்க்கறத நிப்பாட்டவே அவங்ககிட்ட இருந்து அந்த பார்வையை திருப்பவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த டெர்ரி காட்டலுடைய அந்த இதயம் அவர்கிட்ட இருக்கிறப்போ அந்த இதயத்துல அந்த செரில் காட்டலுக்கு இருந்த ஃபீலிங்ஸ் அப்படியே இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் இவங்க 2 பேரையும் இணைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஒரு லேட் மேரேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டோடைய ஃபீலிங்ஸோட அந்த தம்பதிகள் மறுபடியும் சேர்ந்தாலும் இவங்க 2 பேரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்களா அப்படின்னா இல்ல. இவங்களுக்குள்ளேயும் பிரச்சனைகள் வந்து நடுவில் பிரிஞ்சுட்டு மறுபடியும் சேர்ந்திருந்தாங்க. இவங்களுக்குள்ளும் பல பிரச்சனைகள் வரத்தான் செஞ்சது. பட் அந்த ஹார்ட்டுக்கு அந்த அந்த பெண் மேல இருந்த ஃபீலிங்ஸ், அந்த ஹார்ட்டுக்கு இருந்த ஃபீலிங்ஸ், அந்த அன்பு, அந்த ஏக்கம் அப்படியே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா எப்படி அந்த அன்பு, அந்த ஏக்கம் அதே மாதிரி இருந்துச்சோ, ஒருவேளை அந்த பிரச்சனைகளும் அந்த ஹார்ட்லயே இருந்துச்சா என்னங்கிறது தெரியல. ஏன்னா எப்படி இந்த டெர்ரி காட்டில் வந்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணாரோ அதே மாதிரி தான் இந்த சோனி கிரஹாமும் துப்பாக்கியால தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டாரு. ஸோ இந்த 2 பேரும் இந்த ஒரே ஹார்ட்டோட இந்த 2 பேரும் ஒரே மாதிரியான மரணத்தை தழுவிக்கிட்டது ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. என்னதான் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸாக இருந்தாலும் அந்த ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த ஹார்ட் வந்து அதுல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது யாராலுமே புரிஞ்சுக்க முடியல. அவர் சொன்ன மாதிரி அந்த பெண்ணை வந்து பல வருஷங்கள் தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தாலும் அந்த பெண்ணுக்காக காதலும் ஏக்கமும் அன்பும் அவன் அந்த ஹார்ட்ல இருந்தாலும் அந்த பெண்ணால வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த பெண்ணோட வரக்கூடிய பிரச்சனைகளும் அவர் ஹார்ட்ல இருந்துச்சா என்னங்கிறது தெரியல. இதுதான் சொல்றாங்க, இந்த ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் எப்படி, அதாவது ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷனை நம்ம படிக்கலாம், பட் ஹார்ட்டுடைய ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் இந்த 2 பேரும் ஒரே மாதிரியான முடிவு எடுத்துட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான பதிலையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் இந்த இயற்கையுடைய ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தடம் பதிப்போம்.